ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போனான். அங்க காவலுக்கு ஒரு நாய் இருந்தது. திருடன் அந்த வீட்டு பக்கத்துல போய் கூட அந்த நாய் திருடனை பார்த்து எதுவுமே செய்யல, வெறும்னே பார்த்துட்டே இருந்தது. திருடனுக்கா ஒரே குழப்பம், திருட போலாமா வேணாமான்னு. ஏன்னா உள்ள போன உடனே நாய் குறைத்து மாட்டி விட்டுருமோன்னு ஒரே பயம். இப்படி யோசிச்ச திருடன் முடிவா ஒரு ரொட்டி துண்டை வீசலான்னு வீசினான். அதை பார்த்த உடனே நாய் திருடனை பார்த்து சத்தம் போட்டு குறைத்து திருடனை மாட்டி விட்டுருச்சு. அப்ப அந்த திருடன் நாய் கிட்ட, நான் வீட்டு கதவு பக்கத்துல போகும்போது கூட நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்த, ஆனா நான் இலவசமா ஒரு ரொட்டி துண்டை போட்ட உடனே குறைத்து என்ன மாட்டி விட்டுட்டேன்னு கேட்டான். அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், நீ வீட்டு பக்கத்துல வரும்போது கூட என் எஜமானோட உறவினர் அல்லது நண்பரா இருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் சும்மா இருந்தேன். ஆனா நீ எப்ப இலவசமா ஒரு பொருளை கொடுத்தையோ நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ பெரிய திருடன்னு சொல்லிச்சான். வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். தமிழ்நாடு திவாலாக போகுதுன்னு சொல்றேனே, அது எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டோட மொத்த கடன் 3,15,000 கோடி. அதுல 25% மின்சார வாரியத்தோட கடன். மின்சார வாரியத்துக்கு மட்டும் 90,000 கோடி கடன் இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஆன கடன் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. நல்ல நிர்வாகம் இல்லாததாலையும் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவுமே வாங்கின கடன் இது. ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். மின்சார உற்பத்தி செய்யறதுக்கு உலக நாடுகள் நிலக்கரியிலிருந்து அணுசக்திக்கு போய், அணுசக்தியிலிருந்து இயற்கை எரிவாயுக்கு போய், அதிலிருந்து சூரிய சக்தி அதாவது சோலார் எனர்ஜிக்கு போயாச்சு. நம்ம இன்னும் மின்சார உற்பத்திக்கு நிலக்கரியை நம்பி இருக்கிறோம். வெயிலே அடிக்காத நாடுகள்ல கூட சூரிய சக்தியை நம்பி போயிட்டான். ஆனா வெயில் வெளுத்து வாங்குற நம்ம நாட்டோட 81% மின்சார உற்பத்தி நிலக்கரியை நம்பி இருக்குது. அப்படிப்பட்ட நிலக்கரியில எப்படி ஊழல் பண்ணி இருக்காங்கறதா இந்த வாரம் நம்ம பேச போறோம். தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த 5 வருஷத்துல மட்டும் 2,44,00,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை இறக்குமதி செஞ்சிருக்கு. இந்த 2.5 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியை நேரடியா நம்ம அரசாங்கமே இறக்குமதி செஞ்சிருக்க முடியும். ஒண்ணும் இல்ல, இந்தோனேஷியா அரசாங்கம் நிலக்கரியோட ஒவ்வொரு தரத்துக்கான விலையையும் மாசம் மாசம் வெளியிட்டு வராங்க. நம்ம அரசாங்கம் நேரடியா வாங்கி இருந்தா இந்த 2.5 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரிய 9,000 கோடிக்கு வாங்கி இருக்க முடியும். ஆனா இத அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட் போன்ற 5 நிறுவனங்கள் மூலமா 12,250 கோடிக்கு வாங்கி இருக்காங்க. இதனால மட்டும் நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் 3,000 கோடிக்கும் மேல. டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் DRI தன்னோட அறிக்கையில இந்தோனேஷியால இருந்து நிலக்கரி கொண்டு வரப்பட்டதாகவும், ஆனா விலை கூட்டி கணக்கு காண்பிக்க சிங்கப்பூர் துபாய் சென்று வந்ததாக பொய் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால 50%க்கும் மேல அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு தெல்ல தெளிவா அவங்க அறிக்கையில சொல்லி இருக்காங்க. DRI இதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா, அதானியோட சிங்கப்பூர் கம்பெனியிடம் இத பத்தின தகவல் தரும்படி கேட்டுச்சு. அதுக்கு அதானி சிங்கப்பூர் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறார். அதாவது தன்னோட சிங்கப்பூர் கம்பெனி பண்ணின நிலக்கரி ஏற்றுமதி பற்றிய தகவல் இந்திய அரசாங்கத்திடம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி இருக்காரு. இப்ப புரியும் நினைக்கிறேன் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஊழல் மறைஞ்சிருக்குன்னு. தமிழ்நாட்டுல மட்டும் 3,000 கோடி ஊழல், இந்தியால கிட்டத்தட்ட 50,000 கோடி ஊழல். இதனாலதான் இந்தியா இன்னும் பிச்சைக்கார நாடா இருக்கு. தமிழ்நாட்டுல இத கச்சிதமா பண்ணது அதிமுகவோட முன்னாள் மின்சாரத்துறை மந்திரி நத்தம் விஸ்வநாதன். இந்த ஊழல் உங்களை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவை உங்க போன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க போனை சார்ஜ் செய்ய உங்க வீட்டுல இருக்கிற லைட், ஃபேன், டிவி, மிக்ஸி, கிரைண்டர் பயன்படுத்த நீங்க உபயோகிக்கிற ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்துக்கும் ₹1.50 அதிகமா கட்டிட்டு இருக்கீங்க. அப்போ கடந்த 5 வருஷத்துல மட்டும் எவ்வளவு கட்டி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது நேரடி பாதிப்பு மட்டும்தான். எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய, ஏன் விவசாயத்திலிருந்து தொழிற்சாலை மட்டும் அடிப்படை தேவையே மின்சாரம் தான். அப்போ உற்பத்தி செய்யும் போது மின்சாரத்துக்கு அதிகமா கட்டுற பணத்தையும் அந்த பொருள் மீது தான் போடுவாங்க. இதனால தான் கடந்த 5 வருஷத்துல சோப்பு, சீப்பு, பால் பருப்புல இருந்து எல்லா பொருளோட விலையும் ஏறி இருக்கு. அந்த பொருளை வாங்குறதும் நீங்க தான். அப்போ அதுவும் உங்க தலையில தான் வந்து விழுகுது. நம்ம அரசாங்கத்தோட கடன் நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றுவதற்காகவும், விவசாயிகளை காப்பாற்றுவதற்காகவும், விவசாயத்தை காப்பாற்றுவதற்காகவும், மக்கள் நலனுக்காகவும், நாட்டோட முன்னேற்றத்துக்காகவும் செலவு செய்யப்பட்டிருந்தா பரவாயில்ல. எவனோ பாக்கெட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ஏன் அந்த சுமையை ஏத்துக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த குட்டி கதை புரியும்னு நினைக்கிறேன். அந்த திருட வேற யாரும் இல்ல, நம்ம அரசியல்வாதிகள் தான். அந்த ரொட்டி துண்டு நமக்கு கொடுக்கிற ஸ்கூட்டர், கிரைண்டர், டிவி, மிக்ஸி, ஆட்டுக்குட்டி, அந்த நன்றியுள்ள நாய், அதுதாங்க நம்ம இளைஞர்கள். போதும் வேடிக்கை பார்த்தது. அவன் தான் திருடன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நம்ம எஜமான காப்பாத்த, நம்ம நாட்டை காப்பாத்த, நம்ம வீட்டை காப்பாத்த, நம்ம அம்மா அப்பாவை காப்பாத்த கொஞ்சம் குறைங்க. கொஞ்சம் வெளியே வந்து இந்த ஊழலுக்கு எதிராக பேசுங்க, கத்துங்க, ஒண்ணு சேருங்க.